அம்மா ஏமா பிச்சு பிச்சு போடுற? பிச்சு பிச்சு தானே சாப்பிட போற, அப்புறம் என்ன? முளை தான் இருக்குல்ல, அது போட்டு சாப்பிடு போறோம். எனக்கு காஃபி போதும். ஒரு பொருளும் வேலை செய்யறது இல்ல. மிக்ஸி ஒர்க் பண்ணல. இதுக்கு பேர் நான்ஸ்டிக் வேற. எல்லா பொருளும் ஆன்லைனில் அவள் தான் வாங்குறா. ஆன்லைனில் வாங்குற பல பொருட்கள் வேலை செய்ய மாட்டேங்குது. வாரண்டி, கேரண்டி, ஏஎம்சி இதெல்லாம் பார்த்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு இவளுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்கிறது. இவருக்கு என்ன, இவர் பாட்டுக்கு பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி கண்டிஷன்ஸ் அப்ளை, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் படித்து பார்க்க இவளுக்கு நேரம் இல்லை. எப்படித்தான் இப்படி வெட்டியாக சண்டை போடுறதுக்கு நேரம் கிடைக்கிறதோ எனக்கு தெரியலப்பா. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன நினைக்கணும்? என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? என்ன ஆச்சு? நீ ஒன்று பண்ணு, எல்லா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டீட்டெயில்ஸும் திருப்பி கொடுத்துரு. நீ ஒன்றும் பண்ணுறதுக்கு லாய்க்கல. என்ன விஷயம்? என்ன ஆச்சு? மழையில் அவன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீ என்னடானா கார் ஆர்டர் பண்ணி வச்சிருக்க. காரா? நானா? ஆமா, காத்தாலேருந்து பேங்க்லேருந்து ஃபோன் வந்துட்டே இருக்கு. Are you serious? இன்னும் அது ஒன்று தான் ஆகணும் எனக்கு. இன்னைக்கு காலையிலேருந்து மொபைல் ஆன்ட்டு தான் இருந்தது. டேய், நீ ஏதாவது பண்ணியா? மொபைல்ல பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கூட சேவ் பண்ணியிருக்கு. நீ ஏதாவது பண்ணியா? நான் உங்கள்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஏதாவது பதில் சொல்ல. ஏன்பா இப்படி ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் வராதுமா குழந்தைய சத்தம் போட்டுருக்க? உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி சண்டையெல்லாம் இப்போ நம்ம வீட்டில் நடக்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமாயிடுது. எல்லார் வீட்லேயும் ஒரு ஐஃபோனோ இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோனோ இப்போல்லாம் இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதில் வர அப்ளிகேஷன்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது அதில் வர கண்டிஷன்ஸ்லாம் நம்ம கவனிக்கிறோமா இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது மூலமாக அவன் நம்ம ஜாதகத்தையே திருடலாம். ஏன், நம்ம ப்ரைவேட் மெசேஜஸ், பேங்க் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட்ஸ், ஃபோட்டோஸ், இமெயில்ஸ் இப்படி எல்லாத்தையும் அவன் திருடி அவன் என்ன வேணால் செய்யலாம். என்ன பயந்துட்டீங்களா? இதுக்கு எதுக்கு பயப்படணும்? இப்போ நமக்கு தேவை அவேர்னஸ். அந்த அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணும்போது அதில் கேட்டிருக்கிற கண்டிஷன்லாம் ஒரு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணலாமே. இதுக்கு எதுக்கு பயப்படணும்? இந்த அவேர்னஸ்ங்கிறது நான் இந்த ஐஃபோனுக்கோ ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு மட்டும் சொல்லலை. நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் நடக்கிறது. அவேர்னஸ்க்கு பொதுவாக நம்ம வாங்க கிரெடிட் கார்டு எடுத்துக்கோங்கோ, இல்லை கம்ப்யூட்டர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற சாஃப்ட்வேர் எடுத்துக்கோங்கோ. எல்லா இடத்துலையும் சின்னதாக ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். நமக்கு வேலை ஆகணுன்ற அவசரத்தில் டிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிடுவோம். சாஃப்ட்வேரும் உள்ளே வந்துடும். அப்புறம் கம்ப்யூட்டரே போயிடும். கிரெடிட் கார்டு எடுத்துக்கோங்கோ, பக்கம் பக்கமாக கண்ணுக்கு படிக்க முடியாத அளவுக்கு பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பான். நமக்கும் கார்டு வரணும், லோனை வாங்கணும், நகையை வாங்கணும்னு கையெழுத்து போட்டு கார்டை வாங்கிடுவோம். பிரச்சனை இல்லாதவரில் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா கோர்ட்டில் ஜட்ஜு முன்னாடி அவன் அதை பெருசுப்படுத்தி காட்டுவான். நான் போட்டிருக்கேன், அவர் படிச்சிருக்கார், கையெழுத்து போட்டிருக்காருன்னு. ஆனால் உண்மை அதுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் எல்லாருக்கும் தெரியும். விவரமாக சொல்ல வேண்டாம். இழப்பை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இழப்புங்க. அந்த இழப்பை எப்படிங்க ஈடு செய்ய முடியும்? ஆனால் சில பேர்லாம் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன்றாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் கூட தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுது. சரி, அந்த கம்பெனியில் போய் பணத்தை கேட்டால் இதுக்கு கிடையாது, அதுக்கு கிடையாது, பேட்டரி கிடையாது, இன்ஜினுக்கு கிடையாது, எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸுக்கு கிடையாது, ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்மளை தட்டி கழிக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நாம் அந்த கண்டிஷனை ஃபுல்லாக படித்து பார்த்தோமா? இல்லையே. அது யார் தப்பு? நம்ம தப்பு. அதுக்கு தாங்க அவேர்னஸ், விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். இனி வரும் காலத்துலையாவது நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் நம்ம வாழ்க்கை ரொம்ப சுபீட்சமாக இருக்குங்க. என்ன பார்க்குறீங்க? இதெல்லாம் சொல்கிறாரே இவர் பெரிய அறிவுஜீவின்னு நினச்சிட்டிங்களா? இல்லைங்க,
எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது நம்ம ஏபிஜிபிக்கு போனப்புறம் தான். அங்கே தான் நான் போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? வாங்க வாங்க வாங்க, நேராக போவோம். அங்கே போய் நம்மளும் எல்லாரும் இந்த அவேர்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இதுதாங்க ஏபிஜிபி, பாரதம் முழுவதும் கிளைகள் கொண்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம். தமிழகத்தில் 33,500 ரேஷன் கடைகளை ஞாயிறன்று திறக்க வைத்தது ஏபிஜிபி. சென்னை மாநகரில் அதிக கட்டண பேருந்துகளை குறைத்து சாதாரண கட்டண பேருந்துகளை இருமடங்காக்கியது ஏபிஜிபி. வெளி ஊரிலிருந்து புறப்படும் ரயில் முன்பதிவுக்கு ஸ்டேஷனில் வாங்கும் டிக்கெட்டுக்கு அதிகப்படியான கட்டணத்தை 2013ஆம் ஆண்டு மே முதல் ரத்து செய்ய வைத்தது ஏபிஜிபி. சென்னையில் மீட்டருடன் கூடிய ஆட்டோ வர முன்னின்று பாடுபட்டது ஏபிஜிபி. விழிப்புணர்வூட்டி போலி மின்னணு தராசுகளை பறிமுதல் செய்ய வைத்தது ஏபிஜிபி. கலப்படமில்லா பாரதம் காண உழைப்பது ஏபிஜிபி. தேச நலனில் நாட்டம் கொண்டு செயல்பட விரும்பும் விழிப்புணர்வான நுகர்வோரா நீங்கள்? உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறது, இருகரம் கூப்பி அழைக்கிறது ஏபிஜிபி. உடனே தொடர்பு கொள்ளவும். நீங்களும் வாருங்கள், சேருங்கள். அகில பாரதிய கிராஹக் பஞ்சாயத்.